வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் நம்ம கேழ்வரகுல இனிப்பு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது, ரொம்ப ரொம்ப சத்தானது. முதல்ல ஒரு கிண்ணத்தில் ஒரே ஒரு கிண்ணம் கேழ்வரகு மாவு நான் எடுத்துக்கிறேன். அதில் அரை கிண்ணம் நாட்டு சர்க்கரை நான் சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை அரை கிண்ணம் போகிறோம். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் தேவைன்னா இன்னுமே கொஞ்சம் கூட ஒரு 2 தேக்கரண்டி அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு திட்டமாக தான் நான் சேர்த்துருக்கேன். சோடா மாவு நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தண்ணியில் நல்லா விரல்களால் அப்படி அழுத்தி தேய்ச்சி கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம சேர்த்துப்போம். ஏன்னா கேழ்வரகு மாவு ஒரு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நம்ம எண்ணெயிலலாம் பொரிச்சோம்னா கெட்டித்தன்மையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி சோடா மாவு சேர்த்தோம்னா நல்ல ஒரு மிருது தன்மையை கொடுக்கும். அதை தண்ணி போட்டு கலக்கிடலாம். ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலக்கிட்டா போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப ரொம்ப சத்தானது. அதை கட்டாயமாக செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல கைகளால் கலந்து ஒரு அரை மணி நேரம் எப்பவும் சொல்கிற மாதிரி மூடி போட்டு மூடுங்க. அந்த வெல்லம், அந்த மாவு எல்லாமே நல்லா ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் காய்ந்த பிறகு கேழ்வரகு இந்த மாதிரி போண்டாக்களாக போட்டு நம்ம நிதானமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். கேழ்வரகு மாவு அதில் இருக்கிற சத்துக்களை சொல்லி மாளாது. அவ்வளோ ஒரு சிறந்த உணவுன்னா அது கேழ்வரகு தான். அதை நம்ம எந்த வகையிலெல்லாம் ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்கணுமோ, நம்ம எடுத்துக்கணுமோ, கட்டாயம் நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். அதுவும் இளம் வயதினர் நிறைய பேர் உணவு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு எதையுமே சரியாக சாப்பிடாம ஏதோ சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் நல்லா சாப்பிடணும். நல்ல வயசில் குழந்தைகள் நல்லா சாப்பிடணும். இதை கட்டாயம் செஞ்சு கொடுங்க. பிடிக்கும், எல்லாருக்குமே நிச்சயம் பிடிக்கும். நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம திருப்பி விடலாம், இல்லைன்னா உடைஞ்சிரும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் அரிசி தவிட்டு எண்ணெய் தான் உபயோகம் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அதை நீங்கள் உபயோகம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எண்ணெய் நல்ல ஒரு முறை உபயோகம் பண்ணிட்டோம்னா திரும்பி திரும்பி அதை நம்ம உபயோகிக்கக்கூடாது. அது நமக்கு ஒரு கொழுப்புத்தன்மை உடம்புல அதிகமாகிவிடும். நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது, யார் வேணுனாலும் செஞ்சிடலாம். கேழ்வரகு மாவு போண்டா தயாராகிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. கட்டாயம் இந்த மழை காலத்தில் குளிரில் ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.